அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. நான் உங்கள் ராஜா சார். இன்றைக்கி நீட் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாமா? ஓகேங்க, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட் இந்த கூகுள் குரோம் உள்ள நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கூகுளில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீட் அப்படின்னு சொல்லி நீட் அப்படின்னு அடித்தாவே வந்து நிறைய வந்துடும் உங்களுக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்லேயே ஃப்ரண்டில் ஓடி வரும் பாருங்கள், நீட் அப்படின்னு ஓடி வந்திருக்கா. சரிங்க, அதை வந்து அந்த நீட் அப்படின்னு வந்ததில் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டீங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி 2021 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகேங்க, இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி, அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது. ஓகே, இந்த லாங்குவேஜஸ்லாம் இந்த நீட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த தகவல் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி வில் பி கண்டக்டட் பை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA ஆன் செப்டம்பர் 12th. ஓகேங்களா? செப்டம்பர் 12th, அது வந்து சண்டேயில் வருது. சண்டே செப்டம்பர் 12th 2021 தான் எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாமினேஷன் மோட் வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் இந்த எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. யார் யார் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா MBBS, BDS, அதே போல் BAMS, ஆயுர்வேதிக் மெடிசன் படிக்கிற டாக்டர்ஸு. சரிங்களா? டாக்டர்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்டு, ஃப்யூச்சர் டாக்டர்ஸ். ஓகே, டெஃபினட்டாக டாக்டர் ஆகிடுவாங்க எல்லோரும். ஆயுர்வேதிக் மெடிசன் படிக்கிறவங்க, சித்தா மெடிசின், அதே போல் யுனானி மெடிசின், ஹோமியோபதி மெடிசின் படிக்கிற எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரிங்க, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு மேலே ஒரு காலம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே, அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகுது. அப்படிங்களா? உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சா PDF? பாருங்கள் அதில். ஓகேங்க, அதில் சில இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் த்ரூ வெப்சைட் என்னைக்கு, அதாவது 13th ஜூலைலேருந்து 6th ஆகஸ்ட் 2021 வரைக்கும் என்ன பண்ணலாம், ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் த்ரூ வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ. அதாவது நம்ம எக்ஸாமினேஷன் ஃபீஸ்க்கு வந்து கட்ட வேண்டிய லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட் 2021. புரியுதுங்களா? 7 ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஃபீஸை வந்து நம்ம கட்டிடணும். அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன் த வெப்சைட் ஒன்லி. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் ஏதாவது பர்டிகுலர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 8th ஆகஸ்ட்லேருந்து 12th ஆகஸ்ட்டுக்குள்ளே அதை வந்து நம்ம பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, எந்தெந்த சிட்டிஸில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து 20th ஆகஸ்ட் 20th ஆகஸ்ட்டில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதே போல் பாருங்கள், அடுத்து டவுன்லோடிங் அட்மிட் கார்ட்ஸ் ஃப்ரம் NTA வெப்சைட். அது வந்து டு பி ரிலீஸ்டு. ஓகே, அதாவது எக்ஸாமினேஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, டு பி ரிலீஸ்டு 3 days பிஃபோர் த எக்ஸாமினேஷன் முன்னாடி வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடக்குதுங்க, 12th செப்டம்பர் 2021 சண்டே. இந்த எக்ஸாமினேஷனுடைய கால அளவு பார்த்திங்கன்னா 3 hours, அதாவது 180 minutes. டைமிங் பார்த்திங்கன்னா 2 PM to 5 PM. ஓகே, சரிங்களா? இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்மிட் கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அட்மிட் கார்டு கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? ஓகேங்க, இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே இப்போ பாருங்கள், இங்கே மெயின் பேஜில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகுதுங்க. சரிங்களா? இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 132 pages வந்து இதில் வருது. இதில் வந்து தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருமே இந்த பேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சரி, ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, சரிங்க, இப்போ நம்ம அடுத்தபடியாக போகலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? இந்த நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கீழே
ஃபில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது சரிங்களா. அதுக்குள்ளே நம்ம போகிறோம். ஃபில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அதில் வந்து பாருங்கள், அதாவது ஒன்லி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சைன் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து அப்ளை ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், புரியுதுங்களா, இணைய வழியாக பதிவு பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அங்கே இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை பதிவு பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோலாம் சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்போம், அதை வந்து அப்லோட் பண்ணணும். நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், அதாவது பே எக்ஸாமினேஷன் ஃபீ, புரியுதுங்களா. நம்ம வந்து கட்டணத்தை வந்து எப்படி கட்டணும், அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்ற தகவல் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து நம்ம கிளிக் பண்ணிங்க. அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய தகவல் இருக்கும். அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், இமேஜ் அப்லோட், ஃபீ பேமெண்ட். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இதில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 1500. அதே போல் ஜென்ரலில் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், புரியுதுங்களா, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அவங்களுக்கு வந்து அதே போல் ஓபிசி, அதே போல் நான் க்ரீமி லேயர், புரியுதுங்களா, ஓபிசியில் நான் க்ரீமி லேயர், இவங்களுக்கு ஓபிசி எல்லாருக்குமே 1400. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்படின்னா நம்ம மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதே போல் தேர்ட் ஜெண்டர், மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்களா, திருநங்கைகள், அவங்க எல்லாருக்குமே 800 rupees வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வந்து இது பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 செட் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஃபோர் த எக்ஸாமினேஷன் வந்து ஃபில் பண்ணுறது, அதாவது தேர்வு எழுதுவதற்கு முன்னாடி நம்ம இப்போ பண்ணுறோம் பாருங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு. அப்புறம் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் பாருங்கள், அது வந்து செகண்ட் செட் சரிங்களா. அதாவது எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு நமக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்துடும், அந்த ஸ்கோர் கார்டெலாம் சேர்த்து வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து செகண்ட் செட். ஸோ இந்த 2 செட்டையும் வந்து நம்ம ஃபில் பண்ணால் தான் நம்ம வந்து ஃபைனலாக நமக்கு வந்து என்ன ரேங்கிங் என்னன்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. இதில் வந்து பாருங்கள், ஸ்டெப் 1 வந்து ரெஜிஸ்டர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். நம்ம இணைய வழியாக நம்ம வந்து பதிவு பண்ணணும். அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும், ஒரு பாஸ்வேர்ட் கிடைக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம், நம்ம விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணி இமேஜ், அதாவது ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர்லாம் வச்சுருப்போம்ல, அதை வந்து அப்லோட் பண்ணணும், அதாவது பதிவேற்றம் செய்யணும் சரிங்களா. இது வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பாக இருக்கிறத வந்து பார்க்குறோம், ஓகேங்களா. இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தான் வந்து எடுக்கணும். ஷுட் பி எய்தர் இன் கலரில் இருக்கலாம், இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கலாம். 80% ஃபேஸ், 80% வந்து ஃபேஸ் வந்து பக்காவாக தெரியணும், மாஸ்க் வந்து போட்டிருக்கக்கூடாது சரிங்களா. விசிபிள் இன்க்ளூடிங் இயர்ஸ், காது உட்பட எல்லாமே கரெக்டாக தெரியணும். ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இந்த ஃபோட்டோ எடுக்கணுங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சிக்னேச்சர், கையெழுத்து, இந்த ஸ்டூடெண்ட்டோட கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும், தெளிவாக தெரியணும். இதுவும் வந்து 4 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதாவது 4x6 அந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் ஷுட் பி இன் ஜேபிஜி ஃபார்மெட், ஓகே புரியுதுங்களா. இந்த போஸ்ட் கார்டு சைஸு, அதே போல் இடது பெருவிரல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, லெஃப்ட் ஹேண்டு தம் இம்ப்ரெஷன், அந்த பெருவிரல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பி இன் ஜேபக் ஃபார்மெட்டு, நல்லா தெளிவாக தெரியணும். இதுவும் வந்து 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. அப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். இதெல்லாமே வந்து அப்லோட் த கரெக்ட் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் ஆஸ் த ஃபெசிலிட்டி ஃபார் கரெக்ஷன் வில் நாட் பி கிவன். அதாவது இது வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி தரமாட்டாங்க, அதனால் என்ன பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங், பேடிஎம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான
பேமெண்ட்டை வந்து நம்ம வந்து கட்டணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அதே போல் நம்ம பாஸ்வேர்டு வந்து செலெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கு என்ன ஆன்சர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? இதை வந்து சொல்கிறாங்க. அதுபோல் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 8லேருந்து 13 கேரக்டர் தான் இருக்கணும். புரியுதுங்களா? அதில் வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ்னால் நம்ம பெரிய எழுத்து ஒன்று இருக்கணும். ஆல்ஃபபெட் ஏ போடுறோன்னா ஒரு ஏ பெருசு இருக்கணும். லோயர் கேஸ்னால் ஸ்மால் ஏ அது வந்து இருக்கணும். அதே போல் 1 வந்து நம்பர் இருக்கணும். சரிங்களா? 1 நியூமரிக் வேல்யூ 1 2 3ன்னு ஏதாவது நம்பர் இருக்கணும். அதே போல் ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது அட்டு ஆஷு புரியுதுங்களா அண்டு இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது இதில் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக நமக்கு கிளியர் ஆகி வரும். ஓகேங்களா? அப்புறம் இது ஐ ஹாவ் டவுன்லோடட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எல்லாமே இதை பார்த்து ஒரு கிளிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஓகேங்களா? இது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ். இதில் வந்து கேண்டிடேட்ஸோட பேர், அப்பா பேர், அம்மா பேர் எல்லாமே வந்து 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடணுங்க. சரிங்களா? அப்படி போட்டால் தான் போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸோட பர்த் டேட்டு, அவங்க ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ஐடென்டி கார்டு, அதாவது ஆதார் கார்டு கொடுக்குறாங்களா, அதாவது எந்த ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்க, அந்த ஐடென்டி கார்டோட நம்பர் என்ன, லாஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் வந்து கேட்பாங்க ஆதார் கார்டு அப்படின்னா. சரிங்களா? கரெக்டாக? ஓகே சரிங்க. அப்புறம் உங்கள் ப்ரெசண்ட் அட்ரஸ் வந்து என்ன, அதே அட்ரஸ் தான் பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னா சேம் ஆஸ் ப்ரெசண்ட் அட்ரஸ் அப்படின்னு இங்கே கிளிக் பண்ணிட்டா போதும். அப்படியே வந்து அதை வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்வேர்டு சூஸிங் நம்ம சொன்னோம்ல, பாஸ்வேர்டு சூஸிங் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அப்பர் கேஸு, லோயர் கேஸு, பெரிய எழுத்து, சின்ன எழுத்து, நம்பரு, அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் புரியுதுங்களா, அட்டு ஆஷு அண்டு அந்த மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து ஏதாவது which is the website you rarely visit, what is the name of your first school, இது மாதிரி உங்கள் பெட், அதாவது what is your neighbor's pet name, which is your favorite book, அது மாதிரி ஏதாவது வந்து ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் போடுங்க. அது ஞாபகம் வச்சுங்க. கீழே வந்து கேப்சா அந்த நம்பர் வருது பார்த்தீங்களா, அதை வந்து டைப் பண்ணி அதை வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டாவே உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கிடைச்சிரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கிடைச்சிரும், பாஸ்வேர்டு கிடைச்சிரும். அப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்ட உடனே, அதாவது லாகின் அப்படின்னா என்ன அப்படின்னா, லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். ஓகே, அந்த நம்பரை இங்கே போட்டிருக்கீங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத போடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பின் அதாவது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே வந்து நம்பர் இருக்குங்களா, அந்த நம்பர் என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்து அந்த நம்பரை போடுறீங்க. ஓகே, அந்த நம்பர் அப்படியே போட்டிங்க அப்படின்னா ஓகே போட்டுட்டு என்ன பண்ணுவோம், சைன்இன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஓகே நீங்கள் பண்ண அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் லெவலில் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, அதை கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னா அதில் வந்து நேம் வந்துடும், டேட் ஆஃப் பர்த் வந்துடும், அப்பா பேர், அம்மா பேர் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அது அப்படியே வந்துடும். அதே போல் 10th ஸ்டாண்டர்ட், அதாவது எந்த ஊரில் எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஸ்டேட் என்ன, அதெல்லாம் வந்து நம்ம இதில் போடணும். சரிங்களா? அடுத்து வந்து கேட்டகிரி வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து 01, இப்போ கரண்ட்டில் வந்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 01 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் ஆஸ் பர் ரூலு, அதே போல் கேட்டகிரி. சரிங்களா? கேட்டகிரியில் வந்து நம்ம எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் எந்த எக்ஸாம் வந்து நம்ம எந்த ஸ்டேட்லேருந்து எழுதணுமோ அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஆர் யூ டயபெட்டிக் அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது நமக்கு நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னா நம்ம நோ அப்படின்னு சொல்லி வந்து போட்டுக்கலாம். அப்போ எந்த நாட்டில் வந்து நம்ம வசிக்கிறோம், கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே போல் என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு வந்து நம்ம போட்டுக்க விரும்புகிறோம், டு யூ இன்டென்ட் டு வியர் கஸ்டமரி ட்ரெஸ் ஆர் இல்லை நார்மல் ட்ரெஸ்ஸே வந்து போட்டுக்கிறேன், இல்லை எங்களுக்கு வந்து பரம்பரை வழக்கப்படி இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ஆர் நோ வந்து போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் நீட் வந்து யூஜி நம்ம அப்ளை பண்ணுறோம், ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னா ஓகே அதை போடுறோம். அதே போல் கொஸ்டின் பேப்பரோட மீடியம் வந்து என்ன மீடியம் வேணும்,
இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம் அப்படின்னு சொல்லி மராத்தி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்க பஞ்சாபி, மலையாளம், உருது, தெலுங்கு, தமிழ், ஒடியா, மராத்தி, கன்னடா, குஜராத்தி, பெங்காலி, அசாமீஸ், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு என்ன வேணும், அதாவது ஸ்டேட்டு அதே போல் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 4 சாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதை வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அதே போல் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து இப்போ என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணவங்களா இல்லை அப்பியரிங்கா, பாஸ்டா, சரிங்களா? அதை பற்றி இதை வந்து போடணும். அதே போல் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கோட், அதாவது இப்போ கரண்டில் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் புரியுதுங்களா, இந்த 2021 வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 01 அப்படின்ற கோடு வரும். சரிங்களா? அப்போ மற்றவங்க வந்து செக் பண்ணிக்கணும், ஏற்கனவே எழுதினவங்க அதை செக் பண்ணி அவங்களுக்கு என்ன கோடு வருது அப்படின்றத போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங், எந்த ஊரில் வந்து அவங்க வந்து படித்தாங்க, அதாவது அர்பன், அதாவது ரூரல் கிராமப்புறமா இல்லை நகர்ப்புறமா அப்படின்னு போடணும். சரிங்களா? அதுதான் வந்து கேட்டிருக்காங்க, ரூரல் கிராமப்புறமா, அர்பன் நகர்ப்புறமா, நகரத்தில் படித்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் என்ன டைப் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, அதே போல் எய்டட் ஸ்கூலா, கேந்திர வித்யாலயா, அதே போல் ஜவஹர் நவோதயா ஸ்கூலா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலா. அப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு போடலாம், இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது, அதே போல் தனியார் பள்ளிகள் இருக்குது. அதில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் ரிசல்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா என்ன மோடில், பர்சன்டேஜில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை சிஜிபியில் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டோட்டல் பண்ணி அவங்க வந்து பர்சன்டேஜில் வந்து போட்டுப்பாங்க. ஓகே. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஜிபிஏல வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. அதே போல் உங்களுடைய ரோல் நம்பர் என்ன, ஸ்கூலோட நேம், அட்ரெஸ்ஸு, அதே போல் பின்கோடு இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு அந்த செக்யூரிட்டி பின் எல்லாம், செக்யூரிட்டி பின் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து செக்யூரிட்டி பின்னு. அதை போட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அடுத்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு போகும். சரிங்களா? அப்போ இதில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ரிசல்ட் வந்தோன்னா நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், போர்டு இதெல்லாமே நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ண முடியும், டைப் பண்ணி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரிங்களா? இப்போ அடுத்த லெவல் அப்படின்னு சொன்னால் டாக்குமெண்ட் அப்லோடு தான். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்ல என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் ஃபீ பேமெண்ட் வந்து என்னென்ன ஃபீஸ் யார் யார் என்னென்ன ஃபீஸ் வந்து பே பண்ணோம் அப்படின்றத பற்றி நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். அப்படி தானே? அப்போது இதை வந்து நம்ம கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பக்காவை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது என்னது, தெளிவாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு 4 ஸ்டெப்பு தான் இது. இந்த 4 ஸ்டெப்பு என்ன பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், டாக்குமெண்ட் அப்லோடு, அதை அவங்க சொன்ன அந்த சைஸில் வந்து பண்ணணும். அதே போல் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின். சப்ஸ்கிரைப் விங்ஸ் டு வின்.